அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். 17ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இருந்தே உலக நாடுகளில் சில தங்களை தாங்களே பெரும் தலைவர்களாக நினைத்து கொண்டும் அறிவித்து கொண்டும் மற்றைய நாடுகளை ஆக்கிரமிப்பது முதலில் தொழில் தொடர்பு என்ற அளவிலே தொடங்கி அதன் பிறகு அங்கே சட்டம், ஒழுங்கு, பொருளாதாரம் முதலியவற்றில் தலையிட்டு அவர்களை அடிமைப்படுத்தி காலனிகளாக அறிவித்து தாங்கள் ஏதோ உயர்ந்த நிலையிலிருந்து இவர்களையெல்லாம் ஆட்சி செய்கிறோம் என்ற நிலைக்கு தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டு காலனிய ஆதிக்கம் என்று நாம் வரலாற்றிலே சொல்லக்கூடிய அந்த நிலையை அடைந்திருந்தார்கள். 1600களிலிருந்து இந்தியாவில், அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவில் கடற்கரையோர நகரங்கள், கடற்கரை துறைமுகங்கள், துறைமுக பட்டினங்களை தாங்கள் தொழில் தொடர்புக்காக தொடங்கி அங்கே போக்கு வரவு என்று இருந்தவர்கள் அங்கேயே தங்களுக்கான இடம் போலே அறிவித்து கொண்டு தங்களுக்கான உரிமைகளை, சுதந்திரத்தை அங்கே அறிவித்து கொண்டு ஆக்கிரமிப்புகளை சிறுகச் சிறுகச் செய்ய தொடங்கினார்கள். வரலாற்று பாடத்திலே நாம் ஆங்கிலேயர்களை பற்றி படித்திருப்போம். அதே அளவில் ஒரு காலத்திலே டச்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள் இவர்களெல்லாம் கூட பல நிலைகளிலும் கடல் வழியே வணிகம் என்ற பெயரில் உள்ளே நுழைந்து அந்தந்த பகுதிகளை ஆக்கிரமித்து அடாத செயல்கள் செய்து வந்தார்கள். அதிலே குறிப்பாக தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதி, தமிழகத்தினுடைய ஒருபுற எல்லையாக இருக்கக்கூடியது கிழக்கு கடற்கரை பகுதி. அந்த பகுதியிலே தெற்கு நோக்கி சென்றோம் என்றால் இன்றைய தூத்துக்குடி, காயல்பட்டினம் அந்த பகுதிகளிலே மாறி மாறி டச்சுக்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள் இவர்களெல்லாம் நிறைய போட்டி போட்டுக்கொண்டு அந்த இடத்தை ஆக்கிரமித்தார்கள். காரணம், அந்த காலத்திலே கப்பல் வழியே இலங்கை செல்லுவதற்கு தூத்துக்குடி துறைமுகம் மிகவும் சுலபமான ஒரு இடமாக இருந்தது. அங்கிருந்து அவர்கள் அண்டை நாட்டையே சென்றடைந்து விடலாம் என்று இருந்ததால் தூத்துக்குடி பகுதிகளிலே ஆதிக்கம் செலுத்துவதற்கு போர்ச்சுகீசியர்களும் டச்சுக்காரர்களும் மாறி மாறி சண்டை போட்டு கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இதிலே தூத்துக்குடி கடற்கரையோரத்திலிருந்து மிக அருகில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான் உறையும் ஆலயம், அந்த நகரமும் அடியார்கள் நிரம்பி வழியும் அந்த நகரமும் இந்த இரு பெரும் காலனிய ஆதிக்க சக்திகளின் அழிவுச் செயல்களாலே பல நேரங்களில் அவதியுற்றது. 17ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதி, வரலாற்று ரீதியாக சொல்ல வேண்டுமென்றால் 1649வது ஆண்டு, யாரும் எதிர்பாராத விதமாக போர்ச்சுகீசியர்கள் வசம் இருந்த தூத்துக்குடி, திருச்செந்தூர், காயல்பட்டினம் பகுதிகளில் டச்சுக்காரர்கள் தங்களுக்கான ஒரு பகுதி என்று சிறிதாய் ஒரு இடத்தை தங்கள் வசம் கொண்டு வந்து, அதிலும் குறிப்பாக திருச்செந்தூர் பகுதிகள், அதை சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு கிராமங்கள், இதை தங்கள் வசம், நாங்கள்தான் இந்த பகுதிக்கு தலைவர்கள் என்று சொல்லி பிரகடனம் செய்து கொண்டு அங்கே ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள். இதை எதிர்த்த போர்ச்சுகீசியர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்குமாய் மாறி மாறி சிறிய அளவில் சண்டை, சச்சரவு, போர் வரையிலும் கூட நடந்திருக்கிறது. இதிலெல்லாம் எந்த விதத்திலும் தொடர்பில்லாத அந்த ஊரில் இருந்த பொதுமக்கள், அவர்களுடைய பொருட்கள் தான் சேதாரம் அடைந்தன. யாரோ இரண்டு நாடுகள், எவ்விதத்திலும் இந்த நாட்டோடு நம் நாட்டோடு தொடர்பு அற்றவர்கள், அவர்களுக்கு இங்கே தங்களாகவே எடுத்துக்கொண்ட உரிமையின் பேரில் அவர்களுக்குள்ளே சண்டையாம். என்ன வேடிக்கை இது! இப்படித்தான் இவர்கள் ஆக்கிரமிக்க தொடங்கியது. அந்த நிலையில் தூத்துக்குடி துறைமுகம் பொன்குழிக்கும் பகுதியாக பார்த்து, இங்கே இந்த இடத்தை ஆக்கிரமித்து விட்டால் கப்பல் வணிகத்தில் தாங்கள் கோலோச்சலாம் என்று நினைத்து கொண்டு அந்த பகுதிக்காக வேண்டி இருவரும் மாறி மாறி சண்டையிட்டு கொண்டார்கள். அதில் போர்ச்சுகீசியர்களிடமிருந்து அந்த பகுதியை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று டச்சுக்காரர்கள் முதலில் அந்த இடத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நகரத்திலே கால் பதித்து விடலாம், ஒரு சிறு பகுதியை தங்கள் ஆதிக்கத்திற்குள் கொண்டு வந்து விடலாம் என்ற எண்ணத்தில் முதலில் திருச்செந்தூர் ஆலயம், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை தங்களுடையதாக கருதி அந்த இடத்திலே ஆதிக்கம் செலுத்த தொடங்கினார்கள். அதை உள்ளூர்வாசிகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதனால் பல்வேறு நிலைகளில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட்டதை போர்ச்சுகீசியர்களுடைய அவர்கள் ஆவணங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இது இலங்கையிலும் அவர்கள் கால்பதித்திருந்த நிலை. அங்கே இருந்து தென்னிந்தியாவின் இந்த பகுதிகளிலே சட்டம் ஒழுங்கை தங்கள் கைவசம் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்ட காலம். திருச்செந்தூர் திருத்தலம், அந்த தலத்திற்கு தனியே அறிமுகம் தேவையில்லை. முருகபக்தியினுடைய தலைநகரமாக கருதப்படும் திருத்தலம், அறுவடை வீட்டு தலங்களிலே மிகவும் சிறப்பாக அடியவர்கள் கொண்டாடும் தலம். பல காலங்களில் மன்னர்கள் பல்வேறு நிபந்தங்கள் கொடுத்தும் கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டிலிருந்து அந்த ஆலயத்திற்கு, முருக வழிபாட்டிற்கு நிபந்தங்கள் கொடுக்கப்பட்டதை பற்றிய கல்வெட்டுகள் இருக்க பார்க்கிறோம்.
சுப்பிரமணிய பட்டாரகர் என்ற பெயரிலே அந்த இறைவனை அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் வழிபட்டு வருவதையும் கல்வெட்டு சாசனங்கள் மூலமாக அறிகிறோம். அந்த திருத்தலத்தில் இருந்த பொன்னும் பொருளும், ஆலயத்திலே இருந்த ஆபரணங்கள், அந்த ஆலயத்திற்கென்று இருந்த நிபந்தங்கள் அங்கே முகாமிட்டிருந்த டச்சுக்காரர்கள் கண்ணை உறுத்தியது. எப்படியாவது இந்த நகரத்தையாவது நம் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டால் இருக்கும் காலம் ஆலயத்திலே கிடைக்கக்கூடிய அந்த பொன்னையும் பொருளையுமாவது வாரி எடுத்து நம் செலவிற்கென்று பார்த்து கொள்ளுவது என்பது அவர்களுக்கு ஒரு திட்டம். அதனால் போர்ச்சுகீசியர்களோடே சண்டையிடுவது போலே சண்டையிட்டு கொண்டு சிறிய அளவில் ஆலயத்திற்குள் புகுந்து அந்த இடத்தை தங்களுக்கான ஒரு கோட்டை போலே மாற்றிக்கொண்டார்கள். 20ஆம் நூற்றாண்டில் பெரிய அளவில் திருச்செந்தூர் திருத்தலத்தில் திருப்பணிகள் நடந்தன. அப்போது கூட அவர்கள் மணற்பாறைகள் மேலே கட்டியிருந்த சிறிய அளவிலான அந்த கோட்டை சுவரினுடைய பகுதிகள் எல்லாம் நீக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இப்போது அந்த தலத்தையே கடற்கரை ஓரமாக இருந்த அந்த இடத்தை ஒரு கோட்டை போலே, கொத்தளம் போலே தங்களுக்கென்று அறிவித்து கொண்டு அங்கே கொடியையும் ஏற்றி அவர்கள் கோயிலையும் கோயிலை சுற்றியிருந்த பகுதியும் தங்கள் வசம் கொண்டு வந்தார்கள். சிறுக சிறுக கோயிலிலே இருந்த ஆபரணங்கள், பொன் பொருள் முதலியவற்றை தங்கள் பயன்பாட்டிற்கென்று எடுக்கத் தொடங்கினார்கள். அங்கே இருந்தவர்கள் சாமானிய மனிதர்கள், பக்தர்கள். அவர்களிடம் இவர்களை எதிர்க்கும் அளவிற்கெல்லாம் பலம் இல்லாத நிலையில் அப்போது திருநெல்வேலியில் இருந்து, பாளையங்கோட்டை அந்த பகுதிகளில் இருந்து இந்த நகரங்களை எல்லாம் ஆட்சி செலுத்தி வந்த, இதற்கு திவான் போலே இருந்து வந்த வடமலையப்ப பிள்ளை எண்ணக்கூடியவர், அவர் ஒரு பெரிய சிவபக்தராகத்தான் வரலாறு நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. வடமலையப்ப பிள்ளையிடம் இங்கே இருந்த அடியார்கள், செந்தில்வாழ் அந்தணர்கள் அங்கே சென்று இங்கே நடக்கக்கூடிய செயல்களை வடமலையப்ப பிள்ளைக்கு தெரிவித்தார்கள். அப்போது மதுரையிலிருந்து நாயக மன்னர்களுடைய ஆட்சி. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் திருமலை நாயக்கர் மிகவும் பிரபலமான நாயக மன்னர். அவரால் தான் இன்றைக்கு நாம் மதுரை ஸ்ரீவில்லிபுத்தூர் முதலிய ஆலயங்கள் எல்லாம் பெரிய அளவில் திருப்பணி செய்து மிக சிறப்பான ஆலயங்களாக இருக்க பார்க்கிறோம். மீனாட்சி அம்பிகையினிடம் நிறைந்த பக்தியோடு கூடியவர். அவரிடம் வடமலையப்ப பிள்ளை இந்த செய்தியை எடுத்துச் செல்ல, இப்போது இருக்கும் நிலையிலே டச்சுக்காரர்களையோ போர்ச்சுகீசியர்களையோ எதிர்க்கும் அளவிற்கு நம்மிடம் செல்வச் செழிப்போ அல்லது எதிர்க்கும் அளவிற்கு போர் வலிமையோ இல்லை என்ற காரணத்தால் அவர்களிடம் சமாதானமாக பேசி கோயிலையும் அங்கே நடைபெறும் வழிபாட்டை மட்டுமாவது பாதுகாத்து கொள்ளலாம் என்ற அளவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதை சுமந்து வந்த வடமலையப்ப பிள்ளையும் போர்ச்சுகீசியர்களையும் டச்சுக்காரர்களையும் அழைத்து சமாதானமாக பேசலாம் என்று பார்த்தார். ஆனால் அதற்குள்ளாக போர்ச்சுகீசியர்கள் வேறு சில பகுதிகளுக்கு செல்ல வேண்டி இருந்ததால் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரவில்லை, நீங்கள் உங்களால் ஆனதை டச்சுக்காரர்களோடு பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்று கூறி விலகிவிட்டார்கள். சரி, இரண்டு பிரச்சனைகளில் ஒன்று தீர்ந்தது. அடுத்து டச்சுக்காரர்களோட சமாதான பேச்சுவார்த்தை, இதுதான் சாக்கு என்ற நிலையில் அவர்கள் வடமலையப்ப பிள்ளையிடம் அவர்களால் நிச்சயம் கொடுக்க முடியாத அளவிற்கு கிட்டத்தட்ட 1,00,000 காசுகள் பெறுவதாக, இதைத்தான் சமாதான உடன்படிக்கை என்று பிரகடனம் செய்தார்கள். நாங்கள் இந்த இடத்திலே இருந்து கொண்டு கோயிலுக்கு எந்த விதமான தொல்லையும் தராமல், வழிபடும் பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும் என்று அறிவித்தார்கள். இதை குறித்த முடிவை வடமலையப்ப பிள்ளை தனித்தன்மையிலே எடுக்க முடியாததாலே நேரே மறுபடியும் மதுரைக்கு சென்று திருமலை நாயக்கரை பார்த்து இந்த விஸ்தாரங்களை எல்லாம் சொல்லுகிறார். கேட்ட திருமலை நாயக்கர் ஏற்கனவே வடக்கே பிஜாப்பூர் சுல்தானோடு இங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய தொகையை செலுத்தி இவர்களிடமிருந்து இதை மீட்க முடியாது. சிறிய அளவிலே நம்மளவில் ஒரு படையை திரட்டி திருச்செந்தூர் தலத்தையும் கோவிலை மட்டுமாவது பாதுகாக்க ஒரு போர் தொடங்குவோம் என்று பிரகடனம் செய்கிறார். இந்த செய்தியை அறிந்த டச்சுக்காரர்கள் ஒருவேளை நாயக மன்னர் பெரிய அளவிலே படை திரட்டி வந்தால் அதை சமாளிப்பதற்கு இப்போது நம்மிடம் படை இல்லை என்ற காரணத்தால் 1649 ஆண்டு மார்ச் மாதம் போலே கோயிலுக்குள் ஒரு நாள் தங்களுடைய படையை எடுத்து கொண்டு போய் பீரங்கி முதலிய அந்த ஆயுதங்களை காண்பித்து கோயிலில் இருந்த திருப்பணி ஊழியர்கள் அர்ச்சகர்களை எல்லாம் மிரட்டி வெளியேற்றிவிட்டு அங்கே வழிபாட்டில் இருந்த திருவுருவங்களை, இறை திருமேனிகளை களவாடிக்கொண்டு கப்பல் மூலமாக ஏற்றி அவற்றை வெளியே அனுப்பி, நான் இந்த இறை வடிவங்கள் தானே உங்கள் நம்பிக்கைக்கானது, இதற்காகத்தானே இங்கே வருகிறீர்கள், இதை நாங்கள் எடுத்துவிட்டால் எங்களை நீங்கள் எதிர்க்க மாட்டீர்கள் என்ற எண்ணத்திலும், இன்னும் ஒரு அளவிலே ஜானஸ் வாண்டேக் என்ற பெயரிலே ஒரு டச்சுக்காரன் இதெல்லாம் நடந்தபோது அதிலே கலந்து கொண்டவன், அவன் சில குறிப்புகளை விட்டு சென்றிருக்கிறான். அதன் மூலமாக பார்த்தால் இந்த திருமேனிகளை தங்கத்தாலானது என்று அவர்கள் கணக்கில் கொண்டு இதையாவது இங்கிருந்து எடுத்து சென்று விட்டால்
நாம் அதை வைத்து இத்தனை காலம் இருந்ததற்கு ஏதோ அந்த அளவில் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் அவர்கள் களவாடினார்கள் என்றும், அப்படி களவாடிய திருவுருவிலே செந்திலம்பதியின் சக்கரவர்த்தியாக அன்பர்கள் அழைத்து கொண்டாடும் ஆறுமுகப் பெருமான். திருநெல்வேலி பக்கமெல்லாம் போனோம்னா இந்த ஷண்முக தெய்வத்தை அவர்கள் ஆறுமுக நயினார் என்று அன்போடு அழைப்பார்கள். அந்த ஷண்முகப் பெருமானுடைய திருவுருவமும் நடராஜ பெருமானுடைய திருவுருவமும் அடங்கும் என்பது அவர்களே கொடுத்திருக்கக்கூடிய கணக்கின் மூலம் அறிகிறோம். அதை கப்பலில் ஏற்றி அவர்கள் இலங்கைக்கு கொண்டு சென்றதாகவும், அதன் பிறகு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு வரியாக இத்தனை பணம் செலுத்தி வடமலையப்ப பிள்ளை பல ஆண்டுகள் பேச்சுவார்த்தை நடத்தி 1653ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்த திருமேனிகள் மீண்டும் கொண்டு வரப்பட்டது என்றும் பார்க்கிறோம். ஆனால் அதை நம்பிக்கை சார்ந்து பார்க்கும்போது இந்த திருமேனிகளை அவர்கள் கப்பலிலே ஏற்றி கொண்டு போன போது கடலில் திடீரென்று ஒரு சூறாவளி காற்று வந்ததாகவும், இந்த திருமேனிகளை சுமந்து செல்வதால் தான் ஒருவேளை ஏதோ தீங்கு நமக்கு வந்துவிடுமோ என்று பயந்து அதை அவர்கள் கடலிலே இட்டுச் சென்றதாகவும், வடமலையப்ப பிள்ளை கனவிலே தோன்றிய முருகப்பெருமான் தான் கடலில் இருக்கும் இடத்தை காண்பித்து கொடுக்க வடமலையப்ப பிள்ளை அந்த திருமேனிகளை மீட்டு கொண்டு வந்தார் என்றும் இருவாரியாக இந்த செய்திகள் வழங்க பார்க்கிறோம். எப்படி பார்த்தாலும் வென்றிமலை கவிராயர் என்ற பெயரிலே வாழ்ந்த தமிழ் புலவர், திருச்செந்திலம்பதிக்கு அருகிலே இருந்தவர், இந்த வரலாற்று செய்தியை ஒரு நீளமான தமிழ் பாடலாக ஆக்கி தந்ததோடு ஆண்டுகளையும் சொல்லி எந்த மாதம் எந்த நட்சத்திரத்தில் இந்த திருவுருவங்களை அவர்கள் களவாடி சென்றார்கள், முருகன் திருவருளாலே இந்த திருமேனி மீட்டு கொண்டு வரப்பட்ட நாளையும், மறுபடியும் ஆஸ்தானத்திலே பெருமானை புனர்பிரதிஷ்டை செய்த நாளையும் தெளிவாக குறித்து கொடுத்திருக்கிறார். எப்படி பார்த்தாலும் ஒரு 3 அல்லது 4 ஆண்டுகள் சண்முகப் பெருமானுடைய திருவுருவமும் நடராஜ பெருமானுடைய திருவுருவமும் ஆலயத்தில் வழிபாட்டில் இல்லாமல் இருந்ததையும், இறைவன் திருவருளாலே அடியார்களுடைய சிறப்பு உலகிற்கு அறியும்படியாய் செய்து அந்த திருமேனிகளை மீட்டு கொண்டு வந்து தலத்திலே பிரதிஷ்டை செய்தார் என்பதையும் பார்க்கிறோம். இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஆலயங்கள், அங்கே இருக்கக்கூடிய இறை வடிவங்கள் எல்லாம் பெருமானுடைய திருவருளாலும் பல ஆயிரம் லட்சம் அடியார்களுடைய எந்தவித பிரதிபலனும் பாராது தங்கள் இன்னுயிரையும் கொடுத்து காத்த சிறப்பினால்தான் நாம் எல்லாம் சென்று வழிபடுவதற்கு ஏதுவாக அமைந்திருக்க பார்க்கிறோம். மறந்தும் அடியார் சிறப்பை ஒரு காலத்திலும் குறைவாக எண்ணாதபடிக்கு செல்லும் போதெல்லாம், ஆலய தரிசனத்திற்கு செல்லும் போதெல்லாம் அங்கே விளங்கும் இறை திருமேனி முன்பாக நின்று வணங்கும் போது தன்னலம் கருதாது தன் உயிரையும் கொடுத்து அந்த ஆலயங்களை காத்து கொடுத்த அடியார் சிறப்பையும் ஒரு நிமிடம் நின்று நினைக்க வேண்டும் என்பதை கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.